என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டு என்ன வெறுத்துறாதீங்க ரகு. எப்ப வாடகைதான் என்னத்த சொல்ல. அனு அலு லூசே இங்க பாரு. ரகு, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? ரகு, என்னை விட்டு எங்க போக மாட்டல ரகு நீ. சொல்லு. ஏய் லூசே, உன்னை விட்டு எங்க போறேன்னு சொல்லு. பைத்தியம் மேல விழுந்திருக்க, எழுந்துரு. எந்திக்க மாட்டேன். அடி வாங்க போற பாரு நீ. பரவாயில்ல. பைத்தியமே, என்னதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டே இருக்க? எத்தனை வாட்டி சொல்ற என் தங்க பொண்டாட்டி அழுக கூடாதுன்னு சொல்லி? உனக்கு புரியுமா புரியாதா? சொல்லுடி. அப்ப நீங்க எப்படி சொல்லலாம்? நான் வேண்டான்னு சொன்னா சரி போ, நீயும் வேண்டான்னு சொல்லி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நான் அப்படிதான் சொல்லுவேன், நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? நல்ல இதுவா இருக்க. நீ மட்டும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவ, நான் ஒரு வாட்டி சொன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பியா நீ? இங்க பாரானு, எதுக்காகவும் அழுக கூடாது சரியா? இனிமே விளையாட்டுக்கு கூட நீ இப்படி சொல்லக்கூடாது ரகு. அத நான் தாண்டி பைத்தியக்காரி பொண்டாட்டியே, நான் தான் சொல்லணும் என் லூசு தேவதையே. நீ திட்ட தானே செய்யற என்ன, நீங்க திட்டுறீங்க என்ன. ஆமா, இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. யாருக்கிட்ட எப்படி பேசணும்ன்றது மட்டும் தெரிய மாட்டேங்குது. மூஞ்ச பாரு, நல்லா ஆளையும் மூஞ்சையும். வந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உனக்கு என்ன பண்ணுவானே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மா கீழே இருக்காங்க, நீங்க அப்படி வந்தீங்க? மேடத்துக்கு இவ்வளவு நேரம் என் மேல படுத்துக்கிட்டு இருக்குமோ தெரியலையோ. சொல்லுங்க. இங்க கிஃப்ட் கொடுத்துட்டு போனால, அந்த கிஃப்ட்ல பென்ட்ரைவ் மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லி வந்தேன். பென்ட்ரைவ்ல எதுவுமே இல்லையே. பைத்தியம், உன்னை பாக்குறதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இங்க பாரு அனு, இனிமே எக்காரணத்துக்கு கொண்டும் நீ அழுகவே கூடாது, புரியுதா? சரி. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படி சொன்னா நீங்க வர மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வந்து நிக்கீங்க. என் அணுவை எப்படி பார்க்காம என்னால இருக்க முடியும் சொல்லி? என் அணு கூடயே தான் இருப்பேன் நானு. பொய் சொல்றீங்க. சரி சரி, பொய்யாவே இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. சரி, மேல இருந்து எந்தி, நான் ஒழுங்கா உட்காந்துக்கிறேன். முடியாது. ஐயோ, அனுக்கு லவ் வந்துட்டோம். ஆமா. ஃபியூச்சர்ல எல்லாம் என் குழந்தைலாம் உன்ன மாதிரி இருக்கவே விட மாட்டேன். ஆமா, என் பொண்ணு எல்லாம் உன்ன மாதிரி இருக்க மாட்டா, நல்ல போல்டா இருப்பான். என்ன ஊனிட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறிய சொல்லு. உன்கிட்டதான் கேக்குறேன், என்ன வெக்கமா? ஒண்ணுலாம் இல்ல. அப்போ கைய. அனுக்கு இந்த ஆசைலாம் இருக்கு. ஆமா ரகு, என் கூடயே இருங்க, எங்கேயும் போவாதீங்க என்ன விட்டு, சரியா? நான் போவாம இங்க இருந்துக்கவா? இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா. இதெல்லாம் மட்டும் தெளிவா பேசு. என்ன பேசணும், யாருக்கிட்ட பேசணுமோ அங்கெல்லாம் பேசாத. எங்க அம்மா வேண்டான்னு சொன்னா நீ விட்டுருவியா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். இனிமே கரெக்டா பேசுவேன். என்ன பேசுவ? அப்படிலாம் போக மாட்டேன், ரகு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்பமாச்சு புத்தி வந்ததே. இனி யாராச்சும் அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு மனச மாத்திக்கிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்ன பண்ணுவீங்க? அனு கடிச்சு வச்சிருவேன். வாங்க. அனு அனு, எனக்கு நேரமாச்சு, சரி நான் கிளம்புறேன் சரியா? ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும், மதியமே போக வேண்டியது. உன்னால இவ்வளவு நேரம் ஆயிட்டு. இங்க பாரு, உன்கிட்டதான் கேக்குறேன். ஏமா அனு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு? என் அனுக்கு சொல்லுங்க, ஏன் டக்குன்னு சோகமாயிட்டீங்க? என்னாச்சு சொல்லுமா, என்கிட்ட சொல்லு. உன் கூடயே இருக்கணும்னு தோணுது, என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களா இப்பமே? அனுமா, கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு, சரியா? நான் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில வந்து அனுவை கூட்டிட்டு போவேன், என்ன? இல்ல, இப்ப கொஞ்ச நேரம் வெளியே போகணும்னு இருக்கு. இங்க பாரு அனு, என் தங்கம்ல நீங்க சொல்றதை கேட்டுப்பீங்க தானே? என் ஆசை பொண்டாட்டி தானே நீங்க. புரியுதா உனக்கு? இப்போ ரொம்ப வேலை இருக்கு எனக்கு. நான் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே நாளைக்கு வந்துருவானா, அணுவை கூட்டிட்டு போவானா, சரியா? அணுவை நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரி சரி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவா? சொன்ன உடனே சிரிப்பா வரையும் தங்கத்துக்கு. என் ஆசை பொண்டாட்டில நீங்க. இங்க பாரானு, யார் என்ன சொன்னாலும் அழுகவே கூடாது, சரியா? நான் இருக்கேன் உனக்காண்டி எப்பவுமே உன் கூட, என்ன? புரியுதா உனக்கு? ஆமா, நான் ஒரு பக்கத்துக்கு நீட்டமா டயலாக் பேசுறேன், நீ ஊன்னிட்டே முடிச்சிரு, சரியா? என்ன சொல்லுன்னு தெரியல உன்ன எனக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க?
பின்ன என்ன உனக்கு? ம். அனு, அனு, இங்க பாரு. சொல்லுங்க. நாளைக்கு எங்கெங்க போகணும், உனக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆசை இருக்குன்னு சொல்லு, அங்கெல்லாம் போலாம். சரியா? நீங்க எங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களா, அங்கேயே போவோம். அப்படியா? சரி. அம்மா கிட்ட சொல்லிட்டியா நீ? அது சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா கிட்ட கேட்டதுக்கு அம்மா போயிட்டு வான்னு சொன்னாங்க. அதுதான் சொல்றதுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ளதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு. உடனே அனு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டான். என்ன கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படிதானே? ம். அனுக்கு எங்க இருந்துதான் இந்த மாதிரி எண்ணம்லாம் வருமோ என் தங்கத்துக்கு? அனு, என்ன நீங்க திட்டுறீங்களா கொஞ்சறீங்களானே தெரியல. நீங்க ஏன் இவ்வளவு பாசமா இருக்கீங்க என் மேல? நான் உங்களுக்கு தகுதியானவளே இல்லை உங்க அம்மா சொல்ற மாதிரி. ஆனா நீங்க ஏன் தான் இப்படி பாசமா இருக்கீங்கன்னு தெரியல. அனுமா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி. ம். எனக்கு அனு எந்த விகிதத்திலயும் குறைஞ்சவே இல்லை. சரியா? ம். அனு, என்ன? இங்க பாரு அனு, எனக்கு ஏத்த ஜோடி நீ மட்டும்தான். சரியா? ம். என் அணுவை விட்ட யாரையும் எனக்கு பிடிக்காது. என் அணு தான் எனக்கு எப்பவுமே. புரியுதா உனக்கு? இங்க பாரு அனு. என்ன சொல்லுங்க. அனு, சரிம்மா, நேரமாச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும். சரியா? ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட தான் டியூட்டியை பார்க்க சொல்லியிருக்கேன். அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் போனாதான் அவங்க போக முடியும். நான் கிளம்பட்டுமா? ம். வேண்டாம். அப்ப சரி வா, நீயும் என் கூடிய வந்துடுறியா? ம். கூட்டிட்டு போயிடுறேன் இப்பமே எங்க வீட்டுக்கு. ஐயோ வேண்டாம். எதுவுமே வேண்டாம்னா இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லு. ம். அனு, சரி இருந்துக்கோ. சரியா? உங்க அம்மா வேற கீழே இருக்காங்கல்ல. இப்போ போயிட்டு நானு நாளைக்கு காலையில வரேன். நம்ம துணி எடுக்க போவோம். எதுக்கு? ம். தெரியாதா? தெரியல, சொல்லுங்க. பிரியாக்கும் முத்துமாரிக்கும் கல்யாணம் வருதுலாமா? நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன். சரியா? அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா நீ அன்னைக்கு. ம். ஆ சரி. நம்ம கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டி எல்லாம் போய் பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வருவோம். என்ன? உங்க வீட்டுக்கா? ஆமா, ஏன் வரமாட்டியா? இல்ல, உங்க அம்மா பார்த்தாதான் பயமா இருக்கு. என் அனு யாரு கண்டி பயப்படக்கூடாது. சரியா? ம் சரி. ரகு, என்னம்மா? என்னம்மா? சொல்லு. கொஞ்ச நேரம் அப்படியே உங்க மேல சாஞ்சுக்கவா? சரி. ம்மா. சீ வாங்க. ம்மா. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ நீ? ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? அப்போ சரி கிளம்பவா? வேண்டாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. அனு, லவ் யூ. லவ் யூ. இங்க பாரு அனு, எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். சரியா? எதுக்காண்டியும் அனு இனிமே அழுகவே கூடாது. இனிமே அழுதா என்ன பண்ணுவேன்? ரகுக்கு கோவம் வரும். ம். கோவம் வந்தா? சீ வாங்க. சரி அனு, ரொம்ப நேரம் ஆச்சுல, நான் கிளம்புறேன். ஐய் வேண்டாம், கூடயே இருங்க. என்ன கூட்டிட்டு போங்க. சரி, அப்ப எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவா? ஆஹா. அனு, அனுமா நேரமாச்சு. அதான் மாப்பிள்ளையும் போ சொல்லுவேன்னு வந்தேன். ஆ சரிம்மா. ரகு நீங்க போயிட்டு வாங்க. அத்தை. தம்பி சொல்லுங்க. சரி அத்தை, போயிட்டு வரேன். ஆ சரிப்பா. அனுவை பத்திரமா பாத்துக்கோங்க. என் பிள்ளைய பாத்துக்க சொல்லி நீங்க என்கிட்டயே சொல்றீங்களா? நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் என் பிள்ளைய. இனிமே நீங்க தான் பாத்துக்க போறீங்க. அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. உங்க பிள்ளைய நான் நல்லா பாத்துப்பேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நேரமாச்சு. அப்புறம் அக்கம் பக்கத்துல யாராச்சும் எதனா சொல்லுவாங்க. அதான் சரின்னு சொல்லிட்டு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ மன்னிச்சிருங்க. நான் தான் என்னுடைய இதுக்கு நேரங்காலம் தெரியாம வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இனிமே இப்படி நடக்காது. அனு. சரிப்பா தம்பி, நான் கீழே இருக்கேன். அனு. சொல்லுங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். நேரமாச்சு. சரியா? காலையில கிளம்பிடு. ஆனா நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டு காலையில எப்படி தூங்காம உடனே வருவீங்க? ஹாஸ்பிட்டல்ல வேலை எதுவும் இருக்காதுமா. டியூட்டி டாக்டர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. காலையில தான் ஓபிலாம் வரும். நைட்டு ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ் மட்டும்தான் வரும். சரியா? அதனால நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் மோஸ்ட்லி. நீ எதுவும் பயப்படாத. அப்ப நான் கால் பண்ணவா? வேண்டாமா, நீ தூங்கு. சரியா? ஆ சரி. பார்த்து போயிட்டு வாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. வேண்டாமானு, எப்பவும் போவேன்னு தெரியல. எனக்கே ஞாபகம் இருக்குமான்னு. ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சுன்னா மறந்துடுவேன். நீ காலை எதிர்பார்த்துட்டே இருப்பா. நீ தூங்கு. சரியா? ஆ சரி. சரி, அழுகக்கூடாது. ம். சமத்தா தூங்கணும். ம். ம் சரிங்க. என்னம்மா? ஒன்னும் இல்ல, சும்மா பார்த்தேன். சரி, போயிட்டு வரேன். சரியா? படுத்து தூங்கு. ஆ. அச்சோ, அம்மா வேற பார்த்துட்டாங்க. அனுமா, அம்மா உள்ளவா. என் மாதிரி பார்த்துட்டே இருக்கா.
என் பிள்ளை சந்தோஷமா இருக்கான்னு பாக்கேன். அனு, மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையமா? ஏமா இப்படி கேக்கா? இல்ல, மாப்பிள்ளை அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காது இந்த நைட்டு, அதான் கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்ல, அம்மா கிட்ட சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது எடுத்துட்டாங்க. அப்ப ராகு கிட்ட பேசாதேன்னு சொல்லி திட்டினாங்களா, அதனால நானே இவர்கிட்ட இனிமே பேச மாட்டேன்னு சொன்னானா, அதனால வந்தாரு அவர் என்ன பாத்துட்டு போவேன்னு சொல்லி. அவர் என்ன திட்டாரு, அதான். என்னம்மா சொல்றா, மாப்பிள்ளை திட்டாரோ? அதுல ஒண்ணும் இல்ல, நான் அழுதனா அதான் அவர் திட்டாரு. இனிமே அழக்கூடாது அப்படி சொன்னாரு. நீ எப்படி சொல்லுவியோ அதே மாதிரிதாம்மா அவரே என்ன சொல்றாரு. நீ எப்படி எல்லாம் என்ன பாத்துவியோ அதே மாதிரிதான் அவரே என்ன பாத்துக்கிறாரு. மக்கா சந்தோஷமா தானே இருக்கா? ஏமா எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் மவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு. என் செல்ல மவ. ஏம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயே என் கூடயே வந்துடுறியா? என்ன மக்கா பேசுற? இங்க இருந்து 10 நிமிஷம் தான் வீடு. நானும் வந்து அங்க இருக்க முடியுமா மாமியார் வீட்டுல? சொல்லி யாராச்சும் அதெல்லாம் சொல்லுவாங்க. இளவரசிய பாரு பெரிய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே போய் சோத்துக்கு இருக்கா அப்படின்னுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சொல்லி? எனக்கு என்ன சொல்லி? என் மொவ 10 நிமிஷத்துல எனக்கு எதனா ஒண்ணுன்னா ஓடி வந்துருவா. என்ன உனக்கு ஒன்னாவாது, எப்பவுமே நானும் கூடியே இருப்பேன். என் தங்கமவ. சரிம்மா, படுத்துக்கோ. அம்மா கீழே படுத்துக்கிறேன், சரியா? சரி. அம்மா, என்னம்மா? அவரு நாளைக்கு துணி எடுத்து கொடுக்கறதுக்காக என்னை கடைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. உனக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லு, வாங்கிட்டு வரேன். அம்மைக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாமக்கா, இருக்கிற சேலையே போதும். அவரு உனக்கு வாங்கி தரல, நீயே ஏதாச்சும் வாங்கி கொடு, சரியா? அம்மா காசு கொடுக்கேன். சரி. சரிம்மா, படுத்து தூங்கு, நேரமாச்சு பத்தியா? சரி. அம்மைக்கு ரகுவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவே போதும் எனக்கு. முருகன், முருகன், என்ன வீட்டுல யாருமே ஆளக்காங்கல? எங்க பண்ணாங்க எல்லாரும்? ஐயா முருகன் எங்க? எங்க அம்மாவையும் காணோம். அதுக்கப்புறம் தாட்சாயினி எல்லாருமே எங்க? ஆளையே காங்கல. தாட்சாயினி அம்மா மேல அழுதுகிட்டு இருக்காங்க ஐயா. அழுதுகிட்டு இருக்காளா? என்னாச்சு? அது வந்து முருகன், அம்மா. நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். சரிங்கம்மா. அம்மா, என்னாச்சு? வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டா? அது வந்து எப்பயும் போலதான்யா, அந்த தாட்சாயினி என்ன பண்ணா, அனு பிள்ளை ஃபோன் பண்ணோடனே திட்டிருப்பாப்புல. அதனால ரகு கோவப்பட்டு அந்த பிள்ளைய பாக்குறான்னு போயிருக்கான். சரி, நீயும் கோவப்படாத அவகிட்ட போய். அவளுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. தாட்சாயினி, இங்க பாருல, சொல்றதை கேளு. இப்ப நீயும் அவகிட்ட போய் சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோ, மொத்த கோவமா அந்த அனு பிள்ளை மேலதான் திரும்பும். ஏற்கனவே ரகு கத்து கத்துன்னு கத்திட்டு போயிருக்கான். இப்பதான் ஏதோ அவ மனசு திருந்தி உட்காந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல போய் நீயும் கத்துனன்னு வச்சுக்கியேன், அவ்வளவுதான். அதுக்காண்டி அவ பண்றது எல்லாத்தையும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா நீ? இங்க பாரு, கோவப்படாதன்னு சொன்னேன். அம்மா, நீயும் மாமா? அண்ணாமலை, நான் சொல்றதை கேப்பியா மாட்டியா? கேப்பேன். போய் அவகிட்ட ஆறுதலா பேசு. ரகு வேற அவளை திட்டிட்டு போயிட்டான். நம்ம தாயா நம்ம பிள்ளைய பாத்துக்கணும். அவளும் நம்ம வீட்டுக்கு வந்தவதான். என்ன பெத்த பிள்ளை மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா, எங்க கை மீறி போயிருவாளோ அப்படின்னு நினைக்கா. வேற எதுவும் இல்ல, போயிட்டு எல்லாத்தையும் புரிய வை, போ. சரிம்மா. அம்மா, நீயும் வாங்க. நீ போ, நான் வரேன். சரிம்மா. தாட்சாயினி, நான் வேணுக்குனே பண்ணல, நான் ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கே தெரியல. சரி அழுகாத. இங்க பாரு, நம்ம பிள்ளைய நினைச்சு நீ கவலைப்படாத, சரியா? அந்த அணு நல்லாவே பாத்துப்பா நம்ம பிள்ளைய. நீ அவனை நினைச்சு கவலைப்படுற. எங்க போயிட்டு அந்த பிள்ளைய நினைச்சு இவன் ஏமாந்து நின்னுருவானோண்டு. அந்த பிள்ளை ஒன்றும் ரொம்ப மோசமானவளா இல்ல, நல்ல பிள்ளை தான். நம்ம நல்ல பிள்ளைய பார்த்துதான் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், சரியா? இங்க பாரு தாட்சாயினி, உன்னால ஏத்துக்க முடியலையா விட்டுரு. அந்த பிள்ளை கிட்ட பேசாத. நீ பாட்டு உன் வேலையை மட்டும் பாரு. எதுக்கு போட்டு அந்த பிள்ளையும் திட்டிக்கிட்டு ரகுவியும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த நைட் அந்த பிள்ளைய தேடி ஓடி இருக்கான்? என்ன சொல்லுறது சொல்லு? எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் ஒன்னும் கேட்க வேண்டாம். இனிமே அந்த பிள்ளை கிட்ட மட்டும் நீ நல்லா நடந்துக்கோ. உன்னால அப்படி நடந்துக்க முடியலையா விட்டுரு. அந்த பிள்ளைய நீ கண்டுக்காத. அந்த பிள்ளை பாட்டுன்னு இந்த வீட்டுல வந்து இருந்துகிட்டு போட்டோமே, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என் மகனே என்ன வெறுத்துட்டான். இதுக்கு மேல நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மா. ரகு, அம்மையும் மன்னிச்சிரியா? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? என்ன பார்த்து மன்னிச்சிருன்ற? நான் உன் பிள்ளை. நான் தான் மன்னிப்பு கேட்கணும் உன்கிட்ட. என்னதான் இருந்தாலும் யாரோ ஒருத்திக்காக உன்கிட்ட வந்து நான் இப்படி பேசியிருக்க கூடாது. இன்னும் அவளை நான் கல்யாணம் கூட பண்ணல. ஆனா அவளுக்காண்டி உன்னை நான் எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? ரகு, ஆமாம்மா, பாட்டி சொன்னாங்க. என்னதான் பொண்டாட்டி வந்துட்டாலும் அம்மா வந்து இத்தனை வருஷமா நம்மள தூக்கி வளர்த்தவ. அதனால அம்மைக்கு தான் நம்ம முதல்ல சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீ ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். என் அம்மா ஒன்னும் எடுத்த உடனே வில்லி இல்ல. ஏதோ அவ பண்ண போய் உனக்கு பிடிக்காம போயிட்டு. அவ நல்ல பிள்ளைதான். அவளை பார்த்து பழகுனா உனக்கே பிடிக்கும். ரகு, அது வரைக்கும் என்ன, நான் பொறுமையா இருக்கேன், அவ்வளவுதான். உனக்கு எப்போ பிடிக்கும்னு சொல்லு, அப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதையா. தாட்சாயினி, அத்தை,
கேட்டையா நம்ம பிள்ளைங்கள? நீ அழுத உடனே அவனுக்கு மனசு தாங்காம வந்து சொல்றான். அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக தெரியாதா? அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா எதுக்கு வந்தான்? நம்ம அம்மையும் அழுதுகிட்டு தானே இருப்பான். நம்ம அம்மையை நம்ம இப்படி சொல்லிட்டோமே, அது தப்புன்னு சொல்லி தானே வந்திருக்கான். இப்படிப்பட்ட பிள்ளைய போயிட்டு நீ கஷ்டப்படுத்துறியே சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை தாண்டி அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணி வை, அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே. நம்ம காலம் அவ்வளவுதான், இதுக்கு மேல. சரிங்க அத்தை. சரி, நாளைக்கு 2 பேரும் மறுபடியும் போயிட்டு பூ வைக்கிற நாள் குறிச்சிட்டு வாங்க, சரியா? ஆ சரி போங்க, போயிட்டு எல்லாரும் மூஞ்ச கை கால கழுவிட்டு தூங்குங்க சாப்பிட்டுட்டு. சை, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்களே, ஒரு சந்தோஷமா இருக்கா வீடு? பாட்டி சந்தோஷம் தானே, வர வச்சிருவோமா? இவன் ஒருத்தன் எதையாச்சும் பேசிக்கிட்டு போய் அம்மையும் அப்பையும் கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு நீ வேலைக்கு போலையா? போகணும் பாட்டி. அம்மைக்கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசிட்டுமேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்களே, என்ன பண்றாங்கன்னு தெரியலேன்ட்டு. நேரமாச்சு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ரகு, என்ன மன்னிச்சியா? அம்மா நீ இப்படி பேசாதம்மா, என்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? தாச்சாயினி, என்னதான் இருந்தாலும் நீ மாமியார் கிட்ட விட்டுறாத. இல்ல அத்தை, நீங்க தான் ஒரு நல்ல மாமியாரு. நான் உங்கள மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். என்ன தாச்சாயினி, ஆரம்பத்துல உன்னை பண்ண கொடுமையெல்லாம் மறந்துச்சியா? அத்தை, மறக்க முடியுமா அதெல்லாம்? சரி போங்க, போய் பாடுங்க. பிரியாக்கு வர கல்யாணம் ஆரம்பிக்குதுல. ரகு, பிரியாக்கு கல்யாண வேலையெல்லாம் கொஞ்சம் கூட இருந்து உதவி செய்ய, அப்பயும் அவனும். என்ன நம்மள? சரிம்மா. சரி போங்க, எல்லாரும் போயிட்டு படுத்து தூங்குங்க. இனிமையாச்சும் பார்த்து நடந்துக்கோ தாச்சாயினி, சரியா? சரிங்க அத்தை, வாங்க போவோம். நல்லபடியா இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி முடிக்கணும். இப்பவுமே இங்க 1008 பிரச்சனை வருதே, இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ. கடவுளே, நீதாயா காப்பாத்தணும்.